ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் கான்சினியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்போவுமே நாம் ப்ரேயர் பண்ணும்போதே ஒரு குறிக்கோள் இருக்கணும், நல்ல தெளிவான சிந்தனை இருக்கணும்னு சொல்கிறது. அம்மா அப்பா கிட்டேயே உனக்கு ஒரு காரியம் ஆகணும், ஏதானும் உனக்கு சாமான் வேணும் அப்படின்னா கூட உனக்கு எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனில் நாம் இப்போ ஒரு மொபைல் வாங்கினோன்னா இதுக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், இப்படி ரேம் வேணும், அப்படி இது வேணும், இந்த பட்ஜெட்டில் வேணும், எல்லாம் இவ்வளோ விவரமாக சொல்கிறோம். ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது சாமிக்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அம்மா அப்பா கிட்ட சரியாக கேட்க தவறிடுறோம். ஒரு சின்ன கதை மூலமாக இது உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு வைர வியாபாரி தன்னோட வைரத்தெல்லாம் விற்று பணத்தை எடுத்து போயின்னு இருக்கான். ஒரு மூட்டைகளை கட்டின்னு இருக்கான். தன்னோட சொந்த ஊருக்கு திரும்பின்னு இருக்கும்போது போகிற வழியில் ஒரு ஆற்றை கடந்து போகணும். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. சரி, வெள்ளம் நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படின்னு அந்த வியாபாரி முடிவு பண்ணி வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் அந்த ஆற்றை நாம் கடந்து சென்று விடலாம்னு எண்ணி அந்த ஆற்றுல இறங்கி போகிறான். அப்போது வெள்ளம் அவனை நிலத்தடுமாற செய்கிறது. இதே போல் அவன் பண மூட்டையை வெள்ளத்தில் தவற விட்டுடுறான். இந்த சமயத்தில் அப்போது உடனே ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே என்னோடய பண மூட்டையை வெள்ளம் அடிச்சுட்டு போகிறதே, யாராவது காப்பாற்றுங்கோளேன் அப்படின்னு கதறான். அப்போது அந்த ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு மீனவனோட காதில் இந்த வைர வியாபாரியோட கதறல் கேட்கறது. அப்போ அந்த சத்தம் கேட்டு அவன் வந்த உடனே ஆற்றுல குதித்து கடுமையாக போராடி அந்த பண மூட்டையை எப்படியோ மீட்டுடுறான். மீட்டு எடுத்துட்டு வரும்போது கரையை அடையும் போது அந்த பண மூட்டையை காப்பாற்ற சொல்லி யாரோ கத்தினேலே, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு இவன் பதிலுக்கு குரல் கொடுக்குறான். அப்போது நான் உங்கள் பண மூட்டையை மீட்டுன்னு வந்துட்டேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறான். அந்த சத்தம் போட்டு அழைச்சும் வெகு நேரமாகியும் அந்த ஆள் வெளில வரவே இல்லை. பின்னாடி தான் புரிஞ்சுது அந்த பண மூட்டைக்கு சொந்தக்காரன் அந்த ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டான்னு. ஐயோ பாவம், அந்த பணக்காரருக்கு இந்த பண மூட்டைக்கு பதிலாக தன்னை காப்பாற்றும்படி குரல் கொடுத்துருந்தா அவனை காப்பாற்றியிருப்பேனே அப்படின்னு அந்த மீனவன் வருந்துறானான். இப்படி தான் நாமளும் என்ன பண்ணுறோம், ஒரு சில நேரங்களில் நம்மளோட தேவைகளை சில நேரங்களில் இறைவன்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாருக்கிட்ட என்னத்தை முறையாக சொல்லணுமோ அதை சரியாக கேட்காமல் சொல்லாமல் தவறிடுறோம். வெறும் பணத்தை மட்டுமே கேட்குறோம். சாமிக்கிட்ட டீல் வேற பேசுகிறோம், நீ எனக்கு இதை கொடு, நான் உனக்கு அதை செய்கிறேன், இப்படி வேற நாம். ஆனால் பல நேரங்களில் நாம் நம்ம வாழ்வில் உயிருக்கு சமமாக இந்த நிம்மதியை இழந்து தவிக்கிறோம். ஏன்? சரியானதை கேட்க தெரியாமல். நம்மளோட லட்சியம் என்னன்னு நமக்கே தெரிய மாட்டேங்கிறது. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதை செஞ்சாலும் கோவிந்தான்னு சொன்னால் கூட ஒரே ஒரு நாமந்தான். அந்த கோவிந்தான்னு சொன்னால் கூட மனம் ஒப்பி பக்தியோட ஒரே ஒரு தடவை கோவிந்தான்னு சொல்லி பாருங்கோ, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ராமா சொல்லணுன்னா கூட 2 எழுத்து தான், கோவிந்தானா 3 எழுத்து, ராமா 2 எழுத்து. ராமாவை அழகாக கூப்பிட்டு பாருங்க சுவாமிக்கிட்ட, அவன் மனசு இலகி உங்ககிட்ட வரமாட்டாரா என்ன? கண்டிப்பாக. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.